இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம வாழ்க்கையில வரலாற்றை பத்தின பல விஷயங்கள் நாம புத்தகத்துல படிச்சிருப்போம். ஆனா நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாத்துலயுமே எந்த விஷயங்கள் உண்மை, எந்தெந்த விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாக்டா தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் உண்மை, எந்தெந்த விஷயங்கள்லாம் பொய்யா பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா தெளிவா தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு படத்துல நமக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கம்ப்ளீட் படத்தையே ஒரு பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம நிறைய ரீசன்ட் டைம்ஸ்ல பல பேருடைய பயோகிராஃபி பார்த்திருப்போம். ஆனா இப்போ வர ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியனுடைய பயோகிராஃபியோ இல்ல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான அந்த காலத்து டைம்ல இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவர்களுடைய பயோகிராஃபியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு அட்டெம்ப்டை ரொம்பவே போல்டா ரொம்பவே அழகா வந்துட்டு தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய படத்துல நாம ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்டு மூவியா பார்த்திருப்போம். டக்கு டக்குன்னு பல விஷயங்கள் நடக்கும் அண்ட் சடனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்பவே நிதானமா பொறுமையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாக்குறவங்களுக்கு இந்த கதை ரொம்பவே அழகா போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ஒரு படத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, எஸ்பெஷலி அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினா இதுல இன்னமும் ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இசைஞானி இளையராஜா இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பாட்டு அண்ட் மியூசிக் வந்து அமைச்சிருக்கிறாரு. ஸோ 2-3 பாட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பல விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சூதிங்கான எஃபெக்டா இருக்கட்டும் அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஒரு கோயில வந்து பொங்கல் வைப்பாங்க அண்ட் அதுக்கான ஒரு பாட்டா இருக்கட்டும் அண்ட் இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஹீரோக்கான ஒரு சேட் சாங் வரும். ஸோ அந்த ஒரு இமோஷன்ஸை கேரி பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா அந்தந்த பிளேஸ்மெண்ட்ல ரொம்பவே அழகா வந்துட்டு இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய டிஓபி அண்ட் எஸ்பெஷலி இதோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு நார்மல் லைட்டிங்கா இருக்கட்டும், ஒரு டே டைம்ல இருக்கக்கூடிய ஷூட்ஸா இருக்கட்டும் அண்ட் நைட் டைம்ல நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே தெளிவா ரொம்பவே டீட்டெயிலிங்கா காமிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பொலிட்டிக்கல் தலைவரை வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ரேண்டமா வந்துட்டு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனா அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இதுல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து 2 இடத்துல இருக்கு. ஸோ ஒன்று கார் சேசிங் சீக்வன்ஸும் இருக்கு அண்ட் அடுத்தபடியாக ஒரு சோலோவா வந்து தனியா போய் அவர் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து யூனிக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்றதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து கோயில்ல போய் கேப்பா, அதாவது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, என்கிட்ட வந்து எங்க அப்பா சொன்னாங்க அம்மா எங்க இருக்குன்னு கேட்டா கோயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ஒரு தாத்தா வந்து என்கிட்ட சொல்றாரு நீங்கெல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எங்க அம்மாவை என்னால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உண்மையாலுமே அது வந்து ஒரு சோல் டச்சிங்கான மொமெண்ட்னு தான் சொல்லணும். ஸோ அப்ப வந்து இந்த முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்ற ஒரு கேரக்டரை பிளே பண்ணக்கூடியவர் வந்து சொல்லுவாரு அதெல்லாம் கிடையாது, அதை நம்ம மாத்தும், அதை நம்ம உடைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு யோசிக்க கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு கேஸ்ட் பேஸ்டு படமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா கேஸ்டிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதாவது அந்த காலத்துல முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்றவர் ஒரு ஜாதியவாதி அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமமான ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைச்சாரு. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த ஒரு ஈக்குவலைசேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்த
ரொம்பவே தெளிவா காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய காஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு இடத்துலயுமே வந்துட்டு ஓகே சுபாஷ் சந்திர போஸ்னா இவருக்கு இவர் ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும், காந்திஜி அப்படின்னா காந்திஜிக்கு இவர் ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுடைய எக்ஸாக்ட் லுக் வந்து அதுல தெரியுது. ஸோ பார்க்கும்போது ஓகே இவங்க ஆக்சுவலா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரியலிசமோட வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வகையில வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு காஸ்டிங் பேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பாரதி ராஜா அவர்களா இருக்கட்டும், அண்ட் அடுத்தபடியாக நம்ம ராதா ரவி அவர்களா இருக்கட்டும், MS பாஸ்கர் சாரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு வந்துட்டு பரிச்சயமான முகத்தை வந்துட்டு இந்த ஒரு படத்துல போடும் பொழுது அவங்க ரோலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ராதா ரவி அவர்களுடைய செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கோர்ட்ல வந்துட்டு அவர் வாதாடுற மாதிரி வந்து பண்ணும் பொழுது எல்லாமே அது ரொம்பவே அந்த ஒரு இமோஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ரொம்பவே தெளிவா காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயினா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ கன்வே பண்ணணும் அப்படின்னு பண்ணாம ஒரு ஒரு சீனுக்குமே ஒரு ஒரு இடத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல தான் மெயினாக பொலிட்டிக்கல் ட்ராமாவா இந்த படம் வந்து தெரியும். ஸோ இந்த 1950s அந்த டைம்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க, அந்த டைம்ல இவருடைய கேஸ் வந்து எந்த அளவுக்கு போணுச்சு, இவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சதெல்லாம் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கூகுளையோ இல்லை நீங்க ஏதோ ஒரு புக்ஸையோ படிக்கணும் அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த ஒரு படத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் வந்து இந்த ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு மெயினா வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் அதாவது பிரிட்டிஷ் ராஜ டைம்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமே இந்த முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்றவர் எந்த அளவுக்கு வந்து இந்த காமராஜர் கூட எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் பேசுவாங்க. அண்ட் இன்னமும் பல இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ் கூட எல்லாம் நிறைய விஷயம் வந்து அவர் எப்படி கன்வே பண்ணி அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு வெளியில வந்தாரு அப்படின்றத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களும் இந்த படம் மூலியமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்றவர் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்துட்டு ஒரு நார்மல் லீடரை தான் பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு லீடரா வந்து அவரை பார்த்துருக்காரு அப்படின்றதுமே தெரியும். ஸோ நிறைய ஸ்டார்டிங் டைம்லலாம் வந்துட்டு ஒரு மனுவை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு காந்திஜி அவர்கள் கூட பேசி உரையாடி டிசிஷன் மேக்கிங் டைமா இருக்கட்டும், அந்த டைம்லலாம் எந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ்க்கு நம்ம தேவர் அவர்கள் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனா இருந்திருக்காரு அப்படின்றதையுமே வந்து ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பா இதை பத்தி சொல்லி ஆகணும், இந்த படத்தினுடைய டைலாக் தான். ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த படத்தினுடைய டைலாகுமே ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டைலாகுமே ரொம்பவே வந்து இம்பாக்ட் தர அளவுக்கு தான் இருந்தது. ஸோ நார்மலா ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்ற மாதிரி இல்லாம அந்த தத்துவத்தையும் சேர்த்து அண்ட் லைஃப் லெசன்ஸையும் சேர்த்து அண்ட் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பேஸ்டு விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கம்பைன்ட் மாரல் ஸ்டோரியா தான் வந்து இந்த ஒரு டைலாக் ரைட்டிங்லயுமே இருந்தது. அண்ட் அந்த டைம்ல காங்கிரஸ் வந்து ரொம்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு ரொம்பவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற டைம்ல காங்கிரஸ் எப்படிலாம் வளர்ந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம நாட்டுடைய லீடர்ஷிப் எல்லாமே வந்து மாறுனுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பர்சனுடைய பயோகிராஃபியோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஒரு டீட்டெயிலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த படத்துல அது மட்டும் பண்ணாம கூட இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஆக்சுவல் ஹீரோக்கு நடுவில் பாதையில் வரக்கூடிய மற்ற ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக ஒரு நார்மல் டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு அதாவது பேக் ட்ராப்பில் பேக் சைடில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு செப்பரேட்டான ஒரு ஆக்டிங் வந்து அதில் தெரிஞ்சுது. ஸோ ஸ்க்ரீனில் ஹீரோ மட்டும்தான் ஷைன் ஆகணும் அப்படின்றது மட்டும் கிடையாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் பார்க்கணும், ரொம்ப நாள் வந்து ஒரு ஜான்ரா காமெடி ஜான்ரால இந்த மாதிரி என்டர்டெய்னிங் ஜான்ராலே பார்த்துட்டு இருக்கோம், பட் கொஞ்சமாவது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அழகான படத்தை வந்து நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கலாம்.